கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம். அதில் 34 சங்கீதம், அதில் 22 வசனம். சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஊழியக்காரரின் ஆத்துமாக்களை மீட்டெடுத்துக் கொள்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இதுல நீங்க நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஊழியம் என்பது உடனே பைபிள் எடுத்து பேசுவது, மேடையில இருந்து பேசுவது, இந்த மாதிரி சேனல் யூடியூப் பேசுவது, இந்த மாதிரி இதெல்லாம் இது ஊழியம், இது ஒரு வகையான ஊழியம். ஆனா உண்மையான ஊழியம் என்னவென்றால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது, கிறிஸ்துவராக இருப்பதே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். அதை நம்ம உணர வேண்டும். அதாவது உலகத்துல மக்கள் புறஜாதி மக்கள் தேவனை அறியாத மக்கள் தேவனை எப்படி தேடுவாங்கன்னா, உங்கள் மூலமாக தேவனை தேடுவார்கள், உங்கள் மூலமாக கிறிஸ்துவை தேடுவார்கள். அப்ப நீங்க கிறிஸ்துவ உடையவர்களாக இருந்தால் கிறிஸ்து உங்கள் மூலமாக வெளிப்படுவார். உங்க வாயில் வார்த்தைகள் மூலமாக, உங்கள் செயல்கள் மூலமாக, நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் மூலமாக கிறிஸ்துவானவர் வெளிப்படுவார். இதுதான் உண்மையான ஊழியம் செய்வது. பெரிய பெரிய ஊழியம் நடக்குது இல்லைன்னு அதெல்லாம் தவறு கிடையாது, அதுவும் ஒரு பகுதி. ஆனா மெயினானது என்னவென்றால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது தான் உண்மையான ஊழியம். அதைத்தான் தாவீது ராஜா சொல்றாரு, அழகா சொல்றாரு, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். ஏன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா, ஆவி ஆத்மா தேவனிடத்தில் சேர வேண்டியது, அதனால்தான் அதை மீட்டுக் கொள்கிறார். சரீரத்தை பத்தி சொல்லவில்லை, உடலை பத்தி சொல்லவில்லை. ஆவி ஆத்மா சரீரம், சரீரம் மண்ணோட போகிற ஒரு சரீரம், அது மண்ணால் உண்டாகி மண்ணோடைய சேரப்போகிற ஒரு சரீரம் அது. ஆனா ஆவி ஆத்மா தேவனுக்கு சொந்தம், பிதாவுக்கு சொந்தமானது, கர்த்தருக்கு சொந்தமானது. இதை நடுவுல சத்துருவானவர் குலைத்து போட்டான், உலகத்தின் அதிபதி பிடுங்கி போட்டான். அதை திருப்பி மீட்டெடுத்துக் கொள்வதற்காகத்தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இது எல்லாமே தீர்க்க தரிசனமாகத்தான் இதுல பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டை முழுக்க நம்ம புரிந்து கொண்டோம்னா தான் புதிய ஏற்பாடு ஈஸியா நமக்கு புரியும். ரெண்டும் ஒன்னோட ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. நிறைய பேர் புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா, ரைட்டா, தப்பு நான் சொல்ல வரல. ஆனாலும் அது சத்தியத்தை முழுமையாக சத்தியத்தினுடைய அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாடு நம்ம முழுமையாக படிக்க வேண்டும். ஆனால் தான் கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அப்ப தேவனுடைய ஊழியக்காரராக இருப்பதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவ சாயலாக படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான். அவர் ஊழியம் செய்வது, அவரை வெளிப்படுத்துவதுதான். நீங்க நடக்கும் பொழுது, நீங்க பேசும் பொழுது, நீங்க அமரும் பொழுது, நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க செய்யற காரியங்கள் அனைத்திலும், ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய நாமம், பிதாவின் நாமம், கர்த்தரின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கு ஊழியம் செய்யும் மிகப்பெரிய ஊழியம். அதான் அந்த வசனம் பாருங்க, எப்படி முடியுது பாருங்க. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. யாருமே உங்களுக்கு கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறார். ஒருத்தர் உங்களை குற்றம் சொன்னான்னு வச்சுக்கீங்களேன், உங்களை படைத்த தேவனை தான் குற்றம் சொல்கிறார். அதனால நீங்க கவலையப்படாம, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ, நீங்க தேவனை வெளிப்படுத்துங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை எல்லாத்துக்கும் தெரியும்ல, அதையும் நீங்க பின்பற்றுங்க. தேவனுடைய ஊழியக்காரரை நீங்க, தேவனால் படைக்கப்பட்ட நீங்க, தேவன் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட நீங்க, எதுக்கும் கவலைப்படாம, உங்களை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. தேவனிடத்தில் சேருவதற்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யும்படி நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. அப்படி நாங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது ஒருவரும் எங்களை குற்றம் சொல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டோம் மாட்டவரே, அறிந்து கொண்டோம் மாட்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீர் அழைத்த அழைப்பை கேட்டு, இந்த சத்தத்தை கேட்டு உமக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகளாக, உமக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை முழுக்கத்தில் தருகிறோமப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளுமப்பா, ஆசீர்வதிக்கிறோமப்பா. இயேசுவின் மூலமாக கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.